நெக்ஸ்ட் உங்க கைத்தட்டலோட லோகேஸ்வரி வெற்றியாளர். லோகேஸ்வரி அண்ட் ஃபேமிலி. எல்லாரும் கிளாப்ஸ் கொடுங்க. இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன் முக்கியம்? வெற்றிங்கிறது பாசிட்டிவிட்டி எல்லாருக்கிட்டையுமே பரப்பணும், எல்லாருக்கும் சந்தோஷம், அவ்வளோதான். இன்னும் குட்டீஸ்லாம் வந்திருக்காங்களா? டே இடம் இல்லை, முடிக்கும் போது நான் கூப்பிட்றவங்கள ப்ளீஸ். அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். என் பேர் வந்து லோகேஸ்வரி. நான் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்து ஆலத்தூர்ன்ற கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து இந்த குரூப் 4 2024 வந்து 171 கொஷின் அடித்து வந்து பேக்வேர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் எடுத்திருக்கேன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே வந்து உட்காந்ததுக்கு வந்து ஒரு 3 பேருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னை நம்பி படிக்க வச்ச என்னோடய ஃபேமிலிக்கு. செகண்ட் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்து இப்போ இந்த ஒரு பொசிஷனில் உட்காந்து என்னோடய ஆசிரியர் எல்லாருக்குமே நான் இங்கே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எல்லாரையுமே தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் என் லைஃப்லனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2019 May 24, அது சாட்டர்டே. நான் இங்கே வந்து எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் 25 கிளாஸ் அட்டன் வரேன். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரில. கண்ட்ரோல் ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்காங்களாம். அங்கே போய் உட்காந்தப்போ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து இவங்க தான் உங்கள் சாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அண்ணன் சொன்னாங்க. நான் வந்து ஒரு சார் தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம்மா ஒரு சார் தான், எல்லாமே இவர் தான் எடுப்பாரா அப்படின்னா, ஆமாம் எல்லாமே இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நான் சத்திரமில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து அவ்வளோ ப்ளேஸே இல்லை. ஃபஸ்ட் நாளே எனக்கு எங்கே வந்துச்சுன்னா ஸ்டேஜில் போட்டாங்க சேரு. நான் மட்டும்தான் அங்கே உட்காந்துருக்கேன். சார் அப்போ வரல. கொஞ்சம் லேட்டாச்சு. ஒரு 10 o'clock வந்து சார் வரப்போ ரொம்ப ஹைட்டாக எனக்கு ஒன்றுமே புரியல. இவர் தான் சாரா? அது பார்க்கும்போது ஃபேஸ் மட்டும்தான் பார்த்தோம். டோட்டலாக எல்லாம் பார்க்கும்போது அப்போவே ஒரு பயம். அதுக்கு முன்னாடி ஜந்து மாதிரி இருந்தேன். அட்மிஷன் போடும் போது என்னாச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பாசமாக அப்படியே அடிக்காமல் வளர்த்துட்டாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். செம்மடி வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி. எங்கள் அம்மாலாம் ரூமில் கதவை சாத்திட்டு அடிப்பாங்க. என்னை என் தம்பி எல்லாரும் 2 பேருமே அப்படி தான். அவங்களா? ரொம்ப சந்தோஷமா. அப்போ அந்த அம்மா இருந்தால் எங்களுக்கு வேலை ஈஸி. நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க கூட நின்று. ஃபார்மில் வந்து ஷெக்லாக்கா வந்து இங்கே வந்து படிக்கலைன்னா கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலன்னா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் எங்கள் அப்பா பார்த்தேன். இங்கே அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா ஆன்சர் பண்ண முடியாது. நானே நினச்சிட்டேன் உன்னை விடலாம் அதிகமாக அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெல்ட்டு அப்படின்னு தரமாறாக அடி வாங்கியிருக்கேன். ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் எங்கள் அப்பா கிட்ட வந்து தப்பிக்க முடியும். செகண்ட் ரேங்க் எடுத்தால் கூட அது எப்படி ஆச்சுன்னா டியூஷன் வந்து என் கூட படிக்கிற பசங்க எல்லாமே எங்கள் வீட்டில் டியூஷனில் எங்கள் அப்பா கீழே படிப்பாங்க. அவனுக்கும் நான் தானே சொல்லித்தரேன். அவன் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நீ என்ன அப்போ படிக்காமல் இது பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி செம்மையாக அடிப்பாங்க. செகண்ட் ரேங்க் எடுத்தாலே அடி வாங்கிட்டு தான் இருந்தேன். அப்படி தான் ஃபுல்லாக வளர்ந்தது. அதனால் அடிக்க அவ்வளோவா பயப்படாமல் தான் இங்கே வந்து சேர்ந்தது. அதனால என்ன தெரியல, ரொம்ப சீக்கிரமாக அடி வாங்கிட்டேன். இங்கே வந்து கரெக்டாக வந்து இந்த பில்டிங் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் July 15 காமராஜர் பர்த்டே அன்றைக்கி இங்கே வந்தோம். இங்கே வந்தோடனே கரெக்டாக அந்த ஜூலையில் 28 இந்த இடத்துல காலைல 5 மிஸ்டேக் மேலே எழுந்து நிற்க சொன்னார். நான் மேக்ஸிமம் 5 மிஸ்டேக் மேலே இருந்துருவேன். அப்போ டெய்லி நிற்பேன். அந்த மாதிரி நின்றுட்டுருக்கும் போது ரிவிஷன் கொடுக்குறப்ப வாய் வந்து எனக்கு ஆன்சர் தெரியலன்னா எனக்கு வந்து பொய்யா வந்து அசைக்கவும் வராது. நான் மட்டும் அமைதியாக இருந்தேன். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. 2ஆம் டைமும் அதையே கேட்டார். அப்பயும் நான் அமைதியாக இருந்தேன். எனக்கு அதை வாங்கி கூட அப்போ என்னால் சொல்ல முடியல. அப்போ அப்படியே அந்த கண்ணாடி மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் கையில் வச்சுருக்க எக்ஸாம் பேட் எல்லாத்தையும் வந்து என்னை அடிக்க தான் போகிறான்னு கூட எனக்கு தெரில. அப்போ மேலே வந்து நின்று அப்போ அசோகராஜான்னு ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணன், அசோகராஜா போய் குச்சி எடுத்துகிட்டு வாடா, அவ்வளோதான் பூச்சி நம்மளுக்கு அடி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையை நீட்டினேன். ஒரு ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்டில் வந்து காமிச்சிட்டே இருந்தேன். 2 அடி ஒரு 3 அடி கண்டினியூஸாக வந்துச்சு. அப்புறம் ஸ்டாப் பண்ணார். சரி நிறுத்திட்டாரோ அப்படின்னு நினச்சா அந்த கை காமிங்க அப்படின்னு சொன்னார்.
திருப்பி அப்புறம் அந்த கையில் கரெக்டாக அப்போயே ரைட் ஹேண்டில் 5 லெஃப்டில் 6ன்னு சொல்லி 11 அடி வாங்கிட்டு 2 நாளாக வந்து எந்த வேலையும் செய்ய முடியல, அவ்வளோ ரத்தம் கட்டிக்கிச்சு. அப்போ நான் அன்றைக்கே வந்து கீழே வந்து உட்காரும்போது அதுக்கப்புறம் நிமிர்ந்தே பார்க்கல சாரை, ஒரே அழுதுட்டு வீட்டில் சொல்லலை ஆனால் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவோட தெரிஞ்சவங்க பொண்ணு இங்கே படித்தாங்க. அவங்க வந்து 2 நாளில் நான் அடி வாங்கிட்டு ஒரு 3 நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து யாரோ அடி வாங்கினதை பார்த்து வந்துருச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடி வாங்கினதே நான் தான். அவங்க வந்து எங்கள் அப்பாக்கிட்டே வந்து சொன்னாங்க, நான் அப்பயும் எங்கள் அப்பாட்ட சொல்ல அடி வாங்கின பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஓகே வந்துட்டாங்களா, அந்த பொண்ணு வெக்கேட்டே பண்ணிடுச்சான். ஆனால் வாங்கின நானும் இங்கே தான் இருந்தேன். அந்த பொண்ணு அப்போவே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப எல்லாரும் வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி சாருக்கு வந்து தெரியும் அப்படின்னு இருக்கும். நான் வந்து அதிகமாக மாட்டி மாட்டி தான் தெரியும். என்னை அதிகமாக என்னோடய அடையாளமே எப்படி இருந்ததுன்னா, அந்த தலைகுனிகிற பொண்ணு, தலைகுனிகிற பொண்ணு, மைக் அனுப்புங்க தலைகுனிகிற பொண்ணு, கண்ணாடி கண்ணாடின்னு சொல்லிட்டு சில டைம்லாம் ஸ்டேஜ் நடத்தவே ஆரம்பிக்கல, அப்படியே ஸ்டேஜில் வரும்போதே அப்படியே கையை நீட்டுவார், அப்படியே தெரிஞ்சிடும் நான் தான் சொல்லிட்டு அப்படியே எழுந்து நிற்பேன். நிறையா நின்று இருக்கேன், டெய்லி டெய்லி நின்று இருக்கேன். அது என்னோட நின்னதுக்கு வந்து கணக்கே இல்லை. ஒரு சில டைம்லாம் காலே ரத்தம் கட்டிக்கிற அளவுக்கு நின்று இருக்கேன். கொஞ்ச நாள் வந்து ஏன் டெய்லியும் உன்னை சார் வந்து எழுப்புறாரு, டெய்லியும் எழுப்புறாரு, அப்படி நீ என்ன தான் பண்ணுற, டெய்லியும் ஏன் மாட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக எனக்கே பழகிடுச்சு, நின்றுட்டே நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் பழகிடுச்சு, எல்லாமே அப்படியே பழகிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவமானப்பட்டு அப்புறம் அதுவே பழகிடுச்சு. ரொம்பவுமே ஃபுல்லாக அந்த மாதிரியே போயிடுச்சு. ரீசெண்டாக அடிங்க கவிவாணி சொன்னாங்க மே 4ல் அடி வாங்கினேன் இப்போ ரீசெண்டான்னு சொல்லிட்டு. நான் அப்படியே மே 5 நானும் என் ஃப்ரெண்டு தாரணி என் பக்கத்தில் உட்காந்தா. மே 4 வந்து அவள் அடி வாங்கிட்டு அவளுக்கு நான் தைலம் போட்டுட்டு இருந்தேன். அடுத்த நாள் அவள் எனக்கு தைலம் போடுவான்னு நான் நினைக்கல. அடுத்த நாள் வந்து அவள் எனக்கு போட்டுட்டு இருந்தா. அப்போ கூட என்னாச்சுன்னா ஆன்சர் எக்கனாமிக்ஸ் தான் 6th to 10th ஆன்சர் கேட்டார். சொல்லிட்டு இருந்த ஒரு 10 கொஷின் கேட்டார். அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 8 7க்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். லாஸ்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் சொல்லனா கண்டிப்பாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை நான் யோசிக்கிறேன், நான் படித்தது தான் எனக்கு வரவே இல்லை. அப்பயே நினச்சிட்டேன் ஓகே அடிதானே. ஆனால் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு, அடி வாங்கிக்கிறீங்களா இல்லை வந்து இம்போசிஷனா அப்படின்னு நீங்களே வந்து ஒரு லெட்டரில் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நிறைய பேர் கொஞ்சம் நின்னோம், 6 பேர் மாதிரி எல்லாருமே போனோம். நானும் ஒரு பேச்சுக்கு இம்போசிஷன்னா சும்மா 100 200 அது 2000, அது எழுதுறதுக்கு அடியே வாங்கலான்னு சொல்லி நான் லெட்டரில் வந்து அடி தான் அப்படின்னு சொல்லி தான் எழுதிட்டு போனேன். ஆனால் நான் கிட்டே போகும்போது அந்த லெட்டரை கொடுக்குறேன், அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு என்ன இம்போசிஷன் அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அடித்தார். அது லாஸ்ட்டாக வாங்கின அடி. நான் என்னோடய ஜேர்னி வந்து இங்கே கரெக்டாக இந்த லாஸ்ட்டு Group 4 June 9 இங்கே முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். 10ல் தான் வெக்கேட் பண்ணிவிட்டு போனேன். பாராட்டு விழாவே இங்கே இருந்து இப்படியே தான் வரணும்னு அட்டன் பண்ணணுன்னு ஆசை. பட் சுச்சுவேஷன் நான் போயிட்டேன். என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு தான், 5 வருஷம். இந்த 5 வருஷம் இங்கேவே கண்டினியூஸாக நடுவில் கொரோனா, அதில் ரொம்ப அசால்ட்டு, படிக்கவே இல்லை. ஆன்லைன் கிளாஸ் கவனிப்பேன். அது அது எப்படின்னா வீடியோவில் வந்து சார் ரிவிஷன் கொடுக்குற வரைக்கும் பெருசாக வருவார். ரிவிஷன் முடித்தோடனே ஷார்ட்டாக கீழே இறங்கிடுவாங்க, அப்போ தான் நடத்த ஆரம்பிப்பாங்க. அந்த ரிவிஷனை வந்து நான் கவனிக்கவே இல்லை. அங்கே இருக்க என்னோடய பாப்பா தம்பிகிட்ட வந்து எங்கள் சார் சுருங்குனா சொல்லு அப்படின்ட்டு சும்மா அப்படியே ஜாலியாக திரிய போயிட்டேன். அப்போ அந்த வீடியோவில் வந்து பெருசாக இருந்தால் ரிவிஷன் கொடுப்பாரு. சரி அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு இருந்தேன். எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியும் நான் ஆன்லைனில் சும்மா கிளாஸ் கவனிக்கணும்னு கவனித்தேன். நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்தேன், பட் படிக்கலை ப்ராப்பராக. மேபி அப்போ நான் அந்த கொரோனா டைமில் படிச்சிருந்தா அப்படின்னா 22ல் கிளியர் பண்ணியிருப்பேன். 22ல் என்னோடய மார்க் வந்து 161. நான் 19ல் வந்து செப்டம்பர் மாதம் Group 4 நான் வந்த புதுசு. அப்போ நான் எழுதினேன். அப்போ தமிழில் வந்து அப்போவே நான் வந்து 88 போட்டேன். அப்போ என்னோடய மார்க் வந்து 121. அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணது 22 Group 4, அதில் 161. அப்புறம் ஃபைனலாக நான் எழுதினது வந்து இந்த 2024 June 9, அது வந்து 171 மார்க்கு. 171. சார். ஆனால் ஜூன் 9 வரைக்கும் இங்கே தான் இருந்தீங்க. எஸ் சார். அப்படிதானே? எஸ் சார். ரிவிஷன்லாம் பயன்படுத்துறீங்களா? எஸ் சார். ரிவிஷன் வந்துட்டு ரொம்பவுமே முக்கியம். அது வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. முன்னாடி நாள் சொன்னது வந்து அப்படியே கொஷின் வந்து வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து அங்கே ரிவிஷன் எந்த அளவு கவனிக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த கொஷின் பேப்பரை வந்து கொஷினை ஃபுல்லாக வாசிங்க. எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 22 எக்ஸாமில் சாரோட முன்னாடி நாள் ரிவிஷனில்
ஒரு கொஷின் வந்துட்டு பார்த்தோம். அந்த கொஷினுக்கு வந்து ஆப்போசிட் வேர்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து சார் வந்து டைரக்ட் வேர்டு சொல்லியிருந்தாங்க. அந்த கொஷினை நான் பார்த்தோன்னே நேற்று தானே சார் இது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குறிச்சிட்டேன். குறிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்கீ போடும்போது தான் தெரிஞ்சுது, ஐயோ அது ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க, நம்ம கொஷினே ஃபுல்லாக வாசிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தப்பு பண்ணவே கூடாது. நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். நான் இங்கே இந்த படித்த வரைக்குமே வந்து 6 மணி நேரம் தூக்கம் அப்படிலாம் பார்த்ததே கிடையாது. நைட்டு வந்து ஃபோனில் அலாரம் வைக்கும் போதும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் வந்துடாதா தூங்குறதுக்கு அப்படின்னு டைம் பார்ப்போம். ஆனால் அது ரேர் தான். மண்டே என்னைக்காவது வரும். மண்டேவும் டெஸ்ட்டு, டியூஸ்டே டெஸ்ட்னால அன்னைக்கு நைட்டும் தூங்க முடியாது. அது ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும் அந்த 6 மணி நேரம். அப்போ அந்த அப்போ நம்ம இன்னைக்கு 6 மணி நேரம் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் தூக்கம். தூங்குவீங்க? நான் வந்து ஒரு 5 hours 4.5 hours தான் சார். நான் எவ்வளோ நேரம் தூங்க சொல்லுவேன்? 6 hours தூங்க சொல்லுவாங்க. பட் என்னால் வந்துட்டு அந்த போர்ஷனையோ இல்லை அந்த இது முடிச்சுட்டு எனக்கு படிக்கும்போது அது டைம் ஆகிடும். அதேமாதிரி எனக்கு நீ எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? 6 hours. எத்தனை மணிக்கு படுப்பீங்க? 11:30 படுத்து காலைல 5:30 எழுந்திரிச்சிருவீங்களா? சத்யபிரியா? 12 1 or 2 காலையில் 7 அது கூட பரவாயில்ல. எனக்கு ஏன்னா அந்த தூக்கம் வரல. நான் தூங்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் தூங்க முடியல. தூக்கம் நானும் சில டைம் நிறைய நாள் வந்து ஐயோ தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய நாள் அழுதுருக்கேன். ஏன் வரல வரல அப்படின்னு சொல்லி. ஆனால் அது தூங்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் அந்த 4.5 hours 5 ஹவர்ஸ்க்கு மேலே என்னால் நானே நினச்சாலும் தூங்க முடியல. கேட்டிங்களா? தூங்க முடியல அவங்களுக்கு. இங்கே வந்து சாரோட சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வந்து அதான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே ஒரு ஆள் தான் நடத்துகிறாங்கன்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஸ்டியூட் பற்றி ஃபஸ்ட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த 19 சேர்க்கும் போது அம்மாவோட ஃப்ரெண்டு யாரும் இங்கேருந்து பாஸ் ஆகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி காலையில் சொன்னாங்க. அப்பா வந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் இங்கே வந்து விட்டுட்டாரு. எங்கள் அப்பா அழுதுலாம் வந்து நான் முன்னாடி பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த இன்ஸ்டியூட் வந்து சேர்க்க வரும்போது தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டார், இத்தனை பேருக்கு தான் சீட்டு, அப்போ வந்து போய் படின்னு சொல்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை, ஒருத்தவங்க சொல்கிறதுனால தான் எங்களை படிக்க வச்சாங்க. சீட்டு நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிருந்தால் கூட எனக்கு அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினச்சான்னு தெரியல. அன்றைக்கி பஸ்ஸில் வரும்போது நிறையா விஷயம் பேசி அழுதார். அப்போ நினச்சேன் ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் கொஞ்சம் கிடச்சிது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லைஃப்பில் அப்படின்னா இங்கே இருக்க அந்த 5 வருஷம் மட்டும்தான். என்னன்னா எல்லாருக்குமே வந்து அம்மா அடிக்கடி அழுது பார்த்துருப்போம். ஆனால் அப்பா அழுதது அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் அந்த பஸ்ஸில் இப்போ வரையுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. கள்ளக்குறிச்சியிலேருந்து திருச்சி ஒரே அதே ஒன் ரூட்டில் தான் வந்தோம். அதில் ஃபுல்லாக அவரோட ஜேர்னியை பற்றி நிறையா பேசியிருந்தார். அவர் டிஎன்பிசி எனக்கு ஏன் இந்த 5 வருஷம் டைம் கொடுத்தாங்கன்னா அது இது ஒரு காரணம். எங்கள் அப்பா வந்து எழுதினார். எங்கள் அப்பா வந்து எப்போ டிஎன்பிசி எழுதி முடித்தார்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ அவரோட எழுதுறதை விட்டார். அது வரைக்கும் அவர் இந்த வயசு வரைக்கும் எழுதிட்டு தான் இருந்தார். கடைசியாக வந்து நான் வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயரு February 11 அப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு குரூப் 4 வந்து காலேஜில் சும்மா அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், இதுதான் நான் வந்து லாஸ்ட்டாக எழுதுகிற குரூப் 4, இதுக்கப்புறம் நீ எழுதுவ. அவர் என்னென்னா அவர் படிக்கிறத விட்டார். ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற அவருக்கு ஏக்கம் இருக்குது. அவர் கூட படித்தவங்க எல்லாருமே இப்போ வந்து சப் கலெக்டர், தாசில்தார்னு சொல்லிட்டு ஹை போஸ்ட்டில் இருக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு அந்த ஏக்கம் வந்து அதிகமாக இருந்தது. அப்போ அவர் அந்த பஸ் ஸ்டாண்டில் சொன்னாங்க, இந்த 18ஓட இப்போ நான் முடிக்கிறேன், இத்தனை நாள் எழுதினது, இதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர் எழுதுறதே நிப்பாட்டேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நிறைய டைம் கேட்டிருக்காங்க, எதுக்கு சும்மா போய் எழுதுறேன், நான் எப்பயுமே எழுதிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கி என்ன நினச்சேன்னு தெரியல, நான் எழுத ஆரம்பிச்சிட்டோன்னே அவர் முடிச்சிட்டாரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் எழுதணும் 2018 குரூப் 4ல். சும்மா நான் அட்டன் பண்ணேன். நீங்கள் 2 பேரும் ஒன்றாவா? ஆமாம், நானும் எங்கள் அப்பாவா. நல்ல கிளாப்ஸ் கொடுங்க பார்ப்போம். டிஎன்பிசி பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்கள் சித்தப்பா சுரேஷ் சித்தப்பா நான் வந்து 8th படிக்கும்போது அப்படின்னா நீ வந்து எங்கள் சித்தி தான், சித்தியோட தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து எங்கள் பெரிய எங்கள் சித்தப்பா
அவர் என்ன சொன்னார்னா, "ஒழுங்காக படித்து வேலை வாங்கடா, அப்போ தான் வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியும்" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்களான்னு பார்க்க என்னை கூட விட்டுருந்தாங்க. அவரும் தூங்கிடுவார், என்னையும் சேர்த்து தூங்க வச்சார். அப்போ நான் என்ன நினச்சேன், நான் அப்போ 8த்து, என்னடா என்னோட புக்கெலாம் படிக்கிற, இதெல்லாம் இதெல்லாம் படித்து இதெல்லாம் உனக்கு கஷ்டமா? அதோட மார்க்லாம் நான் பார்த்தேன். அப்போ எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அது வந்து அப்போ 70 மார்க்குக்கு என்னமோ வந்துட்டு 50 என்னமோ எடுத்திருந்தது. "நீ என்ன 70க்கு 50 தான் எடுக்கிற?" அப்படின்னு சொல்லி நான் அப்போ அந்த வயசில் அதை நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு அப்புறம் தான், ஐயோ! இது ஸ்கூல் புக்கு தான். ஆனால் 6th ஸ்டாண்டர்ட் தான். அந்த ஹிஸ்ட்ரி 6th பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே தலை கேர் ஆகிடுது. எப்படி 6வது படிக்கிற பசங்களுக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது தான் இந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ கஷ்டம், அப்போ நம்ம சித்தப்பா அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. அதை நான் எப்போ அப்படி பார்ப்பேன்னா, இங்கே வந்து நம்ம சீனியர்ஸ் ஆகிடுவோம். சீனியர்ஸ் ஆகினா ஒரு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணது எப்போ அப்படின்னா, புது பசங்களோ எல்லாம் வந்து, "அக்கா நீங்கள் எத்தனை வருஷமாக்கா படிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாவே அங்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா கேட்டால் நான் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன், "இல்லை நான் அப்போ தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். யாரும் லோவாக ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க வந்து புதுசாக அவங்க தெரியாமல் கேட்குறாங்க. அவங்க வேணும்னே நம்மளை கஷ்டப்படுத்தணுமோ அப்படின்னு கேட்கல. அவங்க கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் 6 மாதம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகிடும். "ஓ! ஆமா இது கஷ்டம் தான். நம்மளால இதை கிராக் பண்ண முடியலையே. இப்போ நம்மளுக்கும் டைம் எடுக்கும்" அப்படின்னு. அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, "ஐயோ! நம்ம அந்த அக்கா" அவங்கள யாராவது கேட்கும்போது, "நம்ம அந்த அக்காவை அப்படி தானே கேட்டோம். இப்போ நம்ம இன்னொரு பொண்ணு நம்மளை கேட்குதே" அப்படின்ற அளவு. அதனால சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, ஜூனியர் வந்தப்போ யாராவது எத்தனை வருஷம் கேட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக, "ஆமாம் நான் இத்தனை வருஷம் படிக்கிறேன். நான் இங்கே தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. அதில் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணி அதில் டீமோட்டிவேட் ஆகிடாதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் என்னை வந்து இப்படி கேட்டுட்டாங்க, "எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நம்ம நம்ம படிச்சுட்டு தானே இருக்கோம். நம்ம ஒன்றும் இங்கே சும்மா இல்லையே. நம்மளும் எல்லாமே பண்ணுறோம். அப்புறம் ஏன் நம்மளால் கிராக் பண்ண முடியல?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்லேயே சுற்றுவாங்க. நான் சொல்லப்போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து இப்போ தாரணி, நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய பேர் எங்கள் கூட இருந்தவங்க, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருந்து என்னை இப்போ பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே எங்களை விட ரொம்ப சூப்பராக படிக்கிறவங்க தான். அது எப்படின்னா, நம்ம அந்த 3 மணி நேரம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எல்லாருமே விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா K6 நான் சொல்லி ஆகணும். இந்த ஹாஸ்டலில் புதுசாக வரும்போது ரூமை தேடி அலையும் போது, அந்த ரூம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். வாடி வாடின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாளுங்க. அங்கே வந்து 36 பேர் இருக்கிறதுலே அங்கே தான் அதிகமாக இருந்தது. என்ன இது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, இங்கே இவ்வளோ பேருன்னு. ஆனால் அந்த 36 பேர் ரொம்ப ஜெல் ஆகிட்டோம். 36 பேர் எப்படின்னா, அப்பயே டிகிரி முடித்து அப்பயே நாங்கள் வந்தவங்க. ஆனால் அந்த 36 பேரில் லாஸ்ட்டாக நான் 19ல் வந்தேன். 36 பேர் இருந்தது. அவ்வளோ ஜாலியாக படிப்போம். அவ்வளோ பேர் இருந்தோம். ஆனால் லாஸ்ட்டாக இருந்தது நானும் இலக்கியா, என் ஃப்ரெண்டு மட்டும்தான். அவளும் நானும் கரெக்டாக ஜூன் 10ல் வெக்கேட் பண்ணோம். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த 36 பேரில் யாருமே இப்போ வேலைக்கு இல்லை, எங்கள் 2 பேர்த்துக்கு தவிர. அவள் வந்து பிசியில் போயிட்டா. நான் வந்து இங்கே இருக்கேன். மற்ற யாருமே வேலை இல்லை. அது ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, மற்ற எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க வேறு வேறு ஜேர்னி போயிடுச்சு. இப்போ கூட என்னால் படிடி அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த மைண்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாள் ஆனாலுமே இங்கேயே இருங்க, படிங்க. ஒருங்களும் வீட்டில் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, வீட்டு அப்பா அம்மா வந்து சார்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுங்க. காசு கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, "காசே நீங்கள் கட்ட வேணாம், நான் இங்கே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். சார்கிட்ட கேட்டால் சாரே நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க படிக்கிறதுக்காக. அதனால் எந்த ரீசன் எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து படிக்கக்கூடாதுன்னு நினச்சா மட்டும்தான். வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் அந்த கொரோனாலே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 22 எக்ஸாம் முடித்து எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் அடிக்கடி நானும் இலக்கியாவும் யோசிப்போம். மெஸ்ஸில் பார்ப்போம், ஸ்டடி ஹாலில் யோசிப்போம். நம்ம எத்தனை பேர் இருந்தோம், எத்தனை பேர் ரவுண்டாக உட்காந்து படித்தோம், இப்போ நம்ம மட்டும்தாண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரோட லைஃப்பும் அப்படியே டோட்டல் சேஞ்ச். ஆனால் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, சார் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க, "வீட்டிலே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஹஸ்பண்டை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நீங்களும் ஒரு வேலைக்கு போயிட்டா அதெல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ்லேயும் எங்கள் வடிவேல் சார் சொல்லிகிட்டே இருப்பாங்க, "யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. கேர்ள்ஸாக உங்களை நான் இன்னொரு டைம் பார்க்குறேன் அப்படின்னா வேலையில் இருக்கணும். அப்படின்னா மட்டும் என்னை வந்து பாருங்கள்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கன்ஃபார்மாக வந்து வேலைக்குன்னு ஒன்று போகணும். அது எங்கள் அப்பா அம்மா வந்து நினச்சது. நான் வந்து
ரொம்ப 22 எக்ஸாம் நெருக்கத்தில் வந்து அந்த மரத்தடியில் பார்க்க வந்தாங்க பேனாலாம் வந்து எடுத்துக்கிட்டு. பேனாலாம் எடுத்துகிட்டு பார்க்க வந்தப்போ எனக்கு ஒரே அழுக. என்னால் முடியுமா தெரில இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே, இது இல்லைன்னா அடுத்த எக்ஸாமு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ ஓகே. ஆமாம் பண்ணிடலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போடலாம். இல்லைன்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் கொடுத்து ரொம்ப பொறுமையாக இருந்தது வந்து என்னோடய குடும்பம் தான். அது நான் இங்கே ரொம்ப ரொம்ப சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி வந்து என்னோடய ஃபேமிலிக்கு தான் நான் எப்பயுமே சொல்லணும். நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன் அவங்கள ரீசெண்டாக. அது என்னோடய செல்ஃபிஷ் தனமாக அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. ஆனால் நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதையும் தாண்டி என்னை நம்பி திருப்பி படிக்க அனுப்புனதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கணும். இங்கே சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு டே பாலிட்டி கிளாஸு. அப்போ வந்து எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் வந்து என்னோடய சீனியர் வந்து ஜெயாக்கான பொறுத்தவங்க. அவங்கக்கிட்ட என்னக்கா எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து டென்ஷன் ஆனாவே அழுக வந்துடும். அப்போ நான் அழுதுகிட்டே கேட்கும்போது, இப்போ என்னடி புரியலையா? ஓகே. எனக்கெல்லாம் 3வது டைம் நடத்துகிறப்ப தான் புரிஞ்சுது. அவங்க எனக்கு எதுவும் இதுதான் அப்படின்னு சொல்லி தரல. அவங்க சொன்னது என்னென்னா, நெக்ஸ்ட் டைம் உனக்கு இது கண்டிப்பாக புரியும், புரியலனா என்கிட்ட வா அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி அந்த பாலிட்டி முடிஞ்சது. இங்கே ஒரு பெஸ்ட் என்னென்னா, நம்ம படித்ததே திருப்பி படிப்போம் சைக்கிள் மாதிரி. அது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு பீரியட் தான், இவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னா இந்த பீரியடில் வந்து நீங்கள் கிளம்பி போயிடணும். அது வந்து எதுவாக இருந்தாலும் இங்கே நம்மளே போகணுன்னாலும், இல்லை என்னை விடுங்க விடுங்க அப்படின்னாலும் விடமாட்டேன், இங்கே தான் இருக்கணும், எதுக்கு போகிற என்ன போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகலாம் கூடாது அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தனால தான் நானும் இவ்வளோ நாள் இங்கேயே இருந்தேன். நான் எத்தனை டைம் வந்து வந்துடுறேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். இங்கே நான் வந்து வாங்காத பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அடி வாங்கியிருக்கேன், முட்டி போட்டிருக்கேன், நிறையா டைம் நின்றுருக்கேன், நிறையா டைம் வெளியே வெளியே சொல்லியிருக்காரு, அப்படியும் போயிருக்கேன். எல்லாம் சொல்லுவாங்களேன், சாருக்கு வந்து எனக்கு அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பட்டிக்கட்டி பனிஷ்மெண்ட் வாங்குற பொண்ணு அப்படி தான் வந்து எனக்கு அதிகமாக தெரியும். வந்து ஒரே ஒரு ஒரு 2-3 டைம் ரீசெண்டாக வந்து ஆன்சர் பண்ணது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லாம் பார்த்தா அடிக்கடி தலையை குனிற, என்னை இனிமேல் டார்ச்சர் பண்ண மாட்டீங்க தானம்மா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் அது 21ல் கேட்டார். அது என்னாச்சுன்னா காலையில் வந்து வந்தார், நிற்க வச்சிட்டாரு. அவர் அடிக்கடி மாற்றம் தான். ஓகே, ஒரு சாருக்கும் ஓரளவுக்கு தான் பொறுமை இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. நிற்க வச்சுட்டு நான் அப்போ ஒரு சாருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், அவர் ஒரு 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனார். நான் 9:30லேருந்தே நின்றுட்டு தான் இருந்தேன். நின்றுட்டு தான் டெஸ்ட்டும் போட்டேன். போட்டு நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு அதுக்கு முன்னாடி நிறைய டைம் நின்றுருக்கேன். ஆனால் அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஏன் போயிட்டு வரப்போ அவருக்கு நம்ம மேலே அவ்வளோ கோவமா, நம்ம ஏன் அடிக்கடி மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கும்போது வந்தார். 2:30 மணிக்கு ரிட்டன் வந்தார். அதுக்கு நடுவில் பிரேக், 1 மணி பிரேக்கு. எல்லாருமே என்னை தாண்டி போனாங்க வந்தாங்க. நானும் அந்த நிற்கிற இடத்துல வந்து உட்காரவும் இல்லை, அசையவும் இல்லை, அப்படியே தான் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்க ரமேஷ் அண்ணாக்கே அது ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து, பாப்பா உட்காரு பாப்பா, சார் வந்தால் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ நேரம் நின்றுட்டு உட்காருன்னு சொன்னாங்க. அப்போ என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உட்காருன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மைண்ட் செட் உட்காரவே இல்லை. அப்புறம் வந்தார், வந்து உட்காந்துட்டு மைக் மாட்டிட்டு 2 நிமிஷம் என்னையே பார்த்தாரு. நான் கீழே குனிஞ்சிட்டு இருந்தேன். சார் ஒன்றை தான் பார்க்குறாரு அப்படின்னு பக்கத்துலவங்களாம் என் கண்ணில் அவ்வளோ தண்ணி. ஏன்னா எனக்கு கால் வலியும் அவ்வளோ தாங்கவே முடியல. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஏம்மா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, இனிமேல் டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அந்த அழுகிலே வந்து டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியே சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தேன், சாரி சார். சப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி, அது எனக்கு வந்து புரியலை. 2வது டைம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக ஆகிடுச்சு. எனக்கு வந்து பிரசிடெண்ட்னா யாருன்னு தெரியும், பிரைம் மினிஸ்டர்னா யாரும் தெரியும். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம், டிஃப்ரெண்ட்டு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பினாமி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இதுதான் பினாமியா அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டது. நிறையா இப்போல்லாம் வந்து நியூஸ் அதிகமாக ஃபோனில் நியூஸ் பார்க்குறது, டிவியில் நியூஸ் வைக்கிறது. முன்னாடி எங்கள் அப்பா வந்து பார்த்தாவே மக்கள் சேனல், புதுயுகம் சேனல், நியூஸ் 7 இப்படியே போய்ட்டு, என்னது இது நியூஸாக போயிட்டுருக்கு. கிரிக்கெட் வைப்பார், கிரிக்கெட் நாங்கள் எல்லாம் ஜாலியாக பார்ப்போம். ஆனால் அதை தவிர்த்து நியூஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ மாற்ற மாட்டாரா அப்படின்னு. மக்கள் டிவிலாம் தமிழோடு விளையாடலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதையே தான் வச்சு விடுவார். ஆனால் அப்போ இப்போ வந்து எனக்கா ஆர்வம் வந்து எல்லாமே நியூஸ் சேனல், நான் வச்சாலுமே நியூஸ் சேனலாக வைக்கிறது வந்து எல்லாமே இங்கே வந்து தான். சப்போஸ் இந்த வேலை நான் வாங்கலனாலும் எனக்கு வந்து ப்ராடான மைண்டு, இந்த
இந்த சமூகத்தில் வந்து என்னால் இருக்க முடியும், இதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது இந்த இடம் சார் தான். நான் ரொம்ப ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கணும். சார் வந்து இங்கே இருக்க நிறைய பேர் பண்ணுற தப்பு, பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க உங்களை வந்து அடிச்சிடுறாரு, திட்டுறாரு பயங்கரமாக. இத்தனை பேர் முன்னாடி திட்டுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து இங்கே இருக்கவங்களாம் ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்க யாருமே, எந்த ஸ்டூடெண்ட்டுமே சார் வந்து ஒருத்தவங்களை வந்து திட்டினாலோ அடித்தாங்களோ அவங்க அங்கே தப்பாகவே நினைக்க மாட்டாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் பாவமாக தான், அச்சோ பொண்ணு மாட்டிக்கிட்டாங்களே, அச்சோ அடி வாங்குறாங்களே, அப்படி தான் ஃபீல் ஆகும். நம்மளுக்கு தான் அது ஏதோ அசிங்கமாக நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் நீங்கள் நினச்சி சாரே வந்து அடுத்த நாள் வந்து என்ன நேற்று நம்ம தப்பு பண்ணுன்றதை மறந்து, யார் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா தெரியும், முன்னாடி நாள் வந்து எந்த பொண்ணு அடி வாங்குதோ, எந்த பொண்ணு அதிகமாக திட்டு வாங்குதோ, அந்த பொண்ணை அடுத்த நாள் மைண்டில் வச்சு கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொசிஷன் கொடுப்பாரு. அந்த கொஷின் பேப்பர் பாருமா, அதை பாரு, இது பாரு அப்படி கொடுப்பாரு. அவரே வந்து நம்ம பண்ணுற தப்பை வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க திருப்பியும் பண்ணுறதுக்கு தான் கண்டிக்கிறாரே தவிர இந்த இடத்த விட்டு ஓடு அப்படின்றதுக்காக இல்லை. அதை புரிஞ்சுக்காமல் எல்லாரும் அடித்தாலோ இல்லை திட்டினாலோ இல்லை போய் தான் ஆகணும், போகணும், இங்கே நான் இத்தனை பேர் முன்னாடி என்னை அடிச்சிட்டாரு, இத்தனை பேர் முன்னாடி என்னை திட்டாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேரண்ட்ஸு உடனே விக்கெட்டு அதையும் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க நியூ ஜாயினர்ஸ்க்கெலாம் நான் சொல்லிக்கிறேன், உங்களையே அடித்தாலுமே இங்கே இருங்க. அதான் ஏன்னா நான் அடி வாங்கி இங்கே இருந்தனால தான் இப்போ இங்கே இருக்கேன். அதனால் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சப்ஜெக்ட் வந்து நம்ம அடிக்கிறத விட்டுட்டோம்மா, அதை நான் சொல்லணும். ரொம்ப பெருசான ஒரு அடி இறங்கி அடித்தது வந்து இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போய் அடித்தார். அப்போ அந்த 2020 நியூ இயரில் சபதெல்லாம் எடுத்தார், நான் இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ அடி இறங்கி அவர் மட்டும் வலிச்சு கையில் மாட்டுற எல்லாத்தையுமே அடித்தார். அப்போ எல்லாம் தெரிச்சிட்டு சேர் எல்லாம் பறக்குது. அப்போ என் வாழ்க்கையிலே அந்த ஒரு நாளை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி எந்த இடத்துலையுமே நான் பார்த்ததே கிடையாது. இங்கே தான் அப்போ ஒரு வார்த்தை நினச்சேன், ஐயோ நம்ம அப்பா விட ரொம்ப அதிகமாக தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ நினச்சேன். சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா பாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரியில் ஸ்டோரி நம்ம பண்ணுற இன்னொரு இந்த ஸ்டோரி சொல்லிக்கணும். என்னன்னா என்னோடய ஃப்ரெண்டு சொல்லுவா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்டி, நம்ம வந்து 19 வந்து ஜாயின் பண்ணது தப்புடி, ஏன்னா நம்மளுக்கு உடனே கொரோனா வந்துடுச்சு, நம்மளும் அசால்ட்டாக இருந்தோம், நம்ம வந்து 21 அப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 19 நான் இருந்த அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 8 மாதன்றது எனக்கு ரொம்ப பெருசாக ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து முகலாயரோட ஸ்டோரி, இந்திரா காந்தியோட ஸ்டோரி, ராஜீவ் காந்தியோட ஸ்டோரிலாம் கேட்கும்போது எனக்கு வந்து அப்படியே ஒரு படமே பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே இப்போ இந்திரா காந்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு தெரியும், அவங்கள இப்படி தான் சுட்டு இப்படியே கொண்டுட்டாங்களா, அது கூட இருக்கவங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு விஷயத்துக்கும் ஆச்சரியப்பட்டது எல்லாமே அந்த பீரியட் தான். நான் அதுக்கப்புறம் எத்தனையோ முகல் ஸ்டோரி கேட்டிருக்கேன். ஆனால் வந்து சார் வந்து அப்போ சொன்ன ப்ரீஃப் வந்து எனக்கு அடுத்த டைம் கிடைக்கல. அது வந்து நான் சாரை சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்லுவேன். நீங்கள் எப்படின்னா நானே அதை வந்து லைவில் பார்த்துருக்கேன். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள இங்கே இருக்க தாரணி கூட எடுத்துக்கிட்டோன்னா நாங்கள் என்ன பேசிப்போனா, அப்போ சொன்ன மாதிரி இல்லடி, இந்த இடத்துல இது வரணும்டி அது வரணும்டி, ஐயோ ஏன் சார் இப்படி கம்மி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எதனாலனா இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, புக்கை படித்தா போதும், அதில் இருக்கிறது வந்து தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு வரலாறையே வந்துட்டு அவ்வளோ பெருசாக அதை ஒரு அவரே ஷார்டன் பண்ணி தான் சொல்கிறாரு. ஆனால் அவ்வளோ ப்ரீஃபாக நான் ரொம்ப ஒரு அதிசயத்தோட பக்கத்தில் தான் இப்போ நான் உட்காந்துருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒருத்தவங்களால சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து சாரால் மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். என்னென்னா பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்குமே ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க தான். இதில் அக்பர்லாம் வந்து 2 நாளைக்கு போச்சு. எல்லாமே அப்படி பார்க்கும்போது அந்த கதையை கேட்டுட்டு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மொகல்ஸ்லாம் எடுத்தா அப்படின்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சரளமாக அந்த இயர்ஸ் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஹிஸ்ட்ரி வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே பிடிச்ச சப்ஜெக்ட் தான். ஆனால் அதை நம்ம இங்கே வந்து தான் புரிஞ்சுது, ஸ்கூல்லலாம் நம்ம வெறும் மக்கப் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ இந்த 8th இந்த 9th தாண்டி தான் வந்திருக்கோம். நம்ம இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம். அப்போ ஏன் நம்மளுக்கு இந்த புரிதலே இல்லை, அப்போ நம்மளுக்கு அப்போல்லாம் அப்படி தான் இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தது. எனக்கு பிடிக்காத அதான் நடத்துறதுல வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னான்னா பிடிக்காத ஒன்றை பிடிக்க வைக்கிறது தான். ஸ்கூல் லைஃப்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எனக்கு இந்த வந்து ஃபிசிக்ஸு அப்படின்றது ஒன்று சுத்தமாக பிடிக்காது.
காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸு. அதில் ஃபஸ்ட் இயர் வந்து என்னென்னா அலைடு ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ போச்சு நம்மளுக்கு அரியர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அந்த அளவுக்கு தான் என்னோடய ஃபிசிக்ஸோட மென்டாலிட்டி. அது எனக்கு 10th எப்பயுமே எனக்கு பிடிக்காது, 12th. ஆனால் இங்கே வந்து எனக்கு இப்போ மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட்னா அது ஃபிசிக்ஸ் மட்டும்தான். அது வந்து சாரால் மட்டும்தான். அது எப்படின்னா இங்கே இருக்க ஒரு ஆளுங்களையே கூப்பிட்டு இங்கேயே எக்ஸாம்பிள் வச்சு இங்கேயே அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ்னால் எனக்கு நல்லா இருக்கேன். எங்கள் கூட திவ்யாக்காவை அவங்க செவுத்தை தள்ளுமா தள்ளுமா அப்படிலாம் சொல்லி அதை காமெடியாகவும் கொண்டு போயிட்டு அப்புறம் வடிவேல் காமெடி போட்டு அந்த ரிலேட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்ததுக்கு ஃபிசிக்ஸே எடுத்துருக்கலாமோ, இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கே அப்படின்ற அளவுக்கு என்னை கொண்டு போனது வந்து சார் தான். சாருக்கு வந்து இங்கே எவ்வளோ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக சொல்லணுன்னு என்னால் முடிக்கவே முடியாது. அதுக்கு வந்து நான் வாழ்க்கை ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா லைஃப்பில் வந்து எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இது ஸ்கூலு காலேஜு இப்போ வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே காலேஜ் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை நான் தான் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அன்இன்ஸ்டால் பண்ணால கனெக்டே இல்லை. இதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது இப்போ வரைக்கும் இன்ஸ்டாலும் பண்ணலை. அப்போ கனெக்டே இல்லை. ஆனால் எனக்காக வந்து டெலகிராமில் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு என் கூட சின்ன ஒரு அட்டென்ஷனாவது இருந்துக்கணும்னு எனக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலகிராமில் ஓப்பன் பண்ணி என் கூட இன்னும் கான்டாக்டில் இருக்காங்க. இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன சொல்லிக்கினா நிறைய பேர் இப்பயும் படிச்சுட்ருக்கீங்க. உங்களோட ரிசல்ட்டெல்லாம் நான் நல்லா பார்க்கணுன்னு இருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளவோ என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. அவங்களும் இதே எக்ஸாம் எழுதுனாங்க தான். ஆனால் என்னென்ன சொல்லுவாங்கன்னா என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வந்து 22 நான் ப்ரிலிம்ஸ் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணேன். அப்போங்கன்னா நீ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. கிளியர் ஆகிடுச்சு. மெயின்ஸ் புட்டுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் இந்த 24 வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாரி போஸ்டிங் வாங்கிட்டேன். அவங்களோட ரிசல்ட் எல்லாத்தையும் இப்போ நான் வர இதில் நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு ரிசல்ட் வந்தப்போ கூட அவ்வளோ ஹாப்பிலாம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நான் அதை வெற்றியை பார்க்கணுன்னு நினச்சேன். அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டா. இன்னும் எல்லாருமே வந்து வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எல்லாருமே இந்த வர 25ல் சிலபஸ் மாறிடுச்சு. எதுவுமே மனசில் ஏற்றிக்காதீங்க. இங்கே என்ன சொல்கிறாரோ சார் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் உண்மையை சொல்ல நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் தான். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதை மீறி எதுவுமே பண்ண முடியாது. இங்கே இவர் சொல்கிறத படிச்சுட்டு வரல அப்படின்னா நைட் ரிவிஷனில் அடிக்கணும், திட்டணும், திட்டு வாங்கணும் எல்லாமே. அப்போ அதை தான் படிக்கணும். நான் படித்து தானே வந்திருக்கேன். அப்போ இதை ஃபாலோ பண்ண நம்மளால் முடியணும். ஏன் தப்பான வழியில் வந்து எல்லோரும் போகிறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நான் நிறைய பேர்த்துட்டு சொல்லணும். சரி இந்த ஸ்டேஜ் ஏறி சொல்லலாம், எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போ சொல்கிறேன். தயவு செய்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த நோட்ஸு அந்த நோட்ஸு இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு, இதெல்லாம் இங்கே இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்களா, இதெல்லாம் சிலபஸ். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் சிலபஸ்லே இல்லை அதெல்லாம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கொஷின் வந்திருக்கோம். அப்போ சொன்னவங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்க மாட்டார். இவர் தான் அவங்க கூட வந்து கீ போட்டுட்ருப்பார். அதனால் வந்து இவர் சொல்கிறத வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்ணை மூடி நம்பலாம். எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நானும் அப்படி ஃபாலோ பண்ணி தான் இதை நான் வந்து ரொம்ப ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நானுமே அப்படி தான் கீழே உட்காந்து நினச்ச பொண்ணு தான். நீங்கள் ஒரு டைம் வந்து இங்கே மேலே ஏறி நீங்கள் பாஸ் ஆகிட்டு இங்கே ஏறி நீங்கள் பேசும்போது நீங்கள் இதே வார்த்தை சொல்லுவீங்க கண்டிப்பாக. அது நான் இங்கே 100% வந்து சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் வந்து லைஃப்பில் வந்து எவ்வளவோ கஷ்டம், இஷ்டத்துக்கு வந்து அழுகிறது, ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்து என்னடா இது அப்படின்லாம் நான் இருந்திருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என் கூட இருந்திருக்காங்க. இன்னொன்று சொல்ல போனால் எல்லாருமே ரீசெண்டாக வந்து 24 அந்த ஸ்டார்ட் ஆனப்போலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய இது ஒன்றே ஒன்று இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் இது இங்கேன்னு இல்லை, நீங்கள் வெளியே எங்கேயாவது ஃபாலோ பண்ணிங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்களை பற்றி ஒரு தப்பான விஷயமோ ஏதோ ஒரு ரூமர் அது வந்து உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம். அது வந்து தப்புன்னு தெரிஞ்சாவே உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். நீங்கள் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு அந்த தப்பான விஷயத்த இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லும் போது கடைசியாக அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அந்த அந்த விஷயத்த கேட்கும் போது அவங்க எந்த அளவுக்கு உடைவாங்கன்னு தெரியாது. போகிற போக்கில் நீங்கள் ஒரு இதில் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் அது அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி இப்போ வரைக்கும் அந்த காயத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். நானும் சரி என் ஃப்ரெண்டு இலக்கியாவும் சரி. இலக்கியாவுக்கு நான் இங்கே வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும். இலக்கியா நீ இல்லைன்னா நான் இங்கே இல்லடி.
லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஸுன்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி, ரொம்ப நல்ல எல்லாமே எடுத்துலையும். ஆனால் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இந்த 7 ஜென்மம் எடுத்தாலும் இவங்களே கிடைக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அது என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ்னாவே கொஞ்சம் எமோஷ்னல் தான் எனக்கு. இல்லைக்கா, நீ என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இப்போ ரீசெண்டாக நான் நேற்று நைட்டு 2 மணிக்கு கேள்விப்பட்ட விஷயம், நீ என்னால் இன்னுமே கஷ்டப்பட்டுட்ருக்க. ஒன்று அப்படிலாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து நீ என்னை விட்டு கொடுத்தது இல்லை, நீ என்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நிறையா வேர்ட்ஸ்லாம் கேட்டிருக்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் இங்கே ரொம்ப பெரிய சாரி சொல்லிக்கிறேன். நீ என்னை நம்பினதுக்கும் சரி, நீ என் கூட இப்போ இருந்ததுக்கும் சரி, எப்பயுமே நீ என் கூட இருக்கணும். நான் உன் கூட கண்டிப்பாக இருப்பேன். இன்னும் உனக்காக நான் எப்பயுமே நிற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். லவ் யூ டி இலக்கியா, மிஸ் யூ. எதுவும் யோசிக்காம கடன்னு மழை மாதிரி பொழிஞ்சிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து அவங்க பேசிட்டாங்க. அதனால கொஞ்சம் சுருக்கமா. எல்லோருக்கும் வணக்கம். என் மகள் வந்து இங்கே இன்ஸ்டியூட்டில் சேர்க்கும்போது அவங்க வந்து இந்த சுச்சுவேஷன் பார்த்து, இல்லைப்பா என்னால் அங்கே இருக்க முடியாது, நீங்கள் வந்து என்னை வெக்கேட் பண்ணி அழைச்சிட்டு போய்டு அப்படின்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், இல்லைம்மா நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தா நான் வந்து நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருப்பேன். என்னுடைய தோல்வி என்னோட இருக்கட்டும், நீ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக வெற்றியோட தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் அவங்க சாதித்து காட்டிட்டாங்க. என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, நம்முடைய பேக்வேர்டு கிளாஸ் வந்து மார்க் வந்து அதிக அச்சீவ் பண்ணணும். ஒரு 180 கொஸ்டின் அடித்தா மட்டும்தான் வேலைவாய்ப்பு நிச்சயம் அப்படின்னு உறுதித்தன்மையோட எல்லா மாணவர்களும் படித்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம். நம்ம ஏதோ எழுதுகிறோம் போகிறோம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது. ஏன்னா நான் பல டிஎன்பிசி எழுதுனதால நான் சொல்கிறேன், எனக்கு கட்டாப் ஒரே ஒரு மார்க்கில் போயிடுச்சு, அதோடு நான் விட்டுட்டேன். அதன் பிறகு நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன், பசங்களை படிக்க வைக்கிறோம், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ப்ரிப்பேர் பண்ணாத விட்டுட்டேன். சும்மா எக்ஸாம் போடுவேன், எழுதுவேன். அது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு முடிவு பண்ணி தான், நம்ம முடியாத ஒன்று நம்ம பிள்ளைகள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த இன்ஸ்டியூட் வந்து என் ஃப்ரெண்டு சர்க்கிள் தான் சொன்னாங்க. திருச்சியில் எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லோக்கலில் வந்து என் ஃப்ரெண்டே வச்சுருக்காரு இன்ஸ்டியூட்டு, அறிவு இன்ஸ்டியூட்டுன்னு வச்சுருக்காரு. கடலூரில் என் கூட படித்தவர் தான். அவர் இன்றைக்கி துணை ஆட்சியராக இருக்கிறாரு. அவர் டிஎன்பிசியில் கோச்சிங் போய் படித்து இன்ஸ்டியூட் தனியாக நடத்துகிறாரு. இருந்தாலும் நான் சாருடைய நம்பிக்கை பேரில் வச்சு தான், சரி நம்ம லோக்கலில் இருந்தால் நம்ம பிள்ளை வந்து அந்தளவுக்கு அச்சீவ் பண்ணாது, வீட்டுக்கு வந்து போனால் சரி வராது அப்படின்னு தான் இங்கே ஹாஸ்டலில் வந்து சேர்த்து விட்டேன். பரவாயில்ல, என்னுடைய எதிர்பார்ப்பை சார் நிச்சயம் வந்து எனக்கு நல்ல தகவலை பண்ணி விட்டார். என் பொண்ணு இன்றைக்கு நல்லபடியாக இருக்குது. தேங்க்யூ சார். உட்காருங்க. நீ என்ன சப்ஜெக்ட் டியூஷன் எடுப்பீங்க சார்? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இந்தா. ஆப்ரேஷன் இருக்கேன். வீட்டுக்காரர் வந்து டிஎன்பிசியில் கிட்ட வச்சு பேசும். என் வீட்டுக்காரர் வந்து டிஎன்பிசியில் என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் படித்த டிஎன்பிசி அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சரை வச்சு தான் நான் ஜெயித்தேன். நான் ஜெயிச்சேன்னா எனக்கு பின்னாடி என்னுடைய வீட்டுக்காரர் தான் இருந்தார். எப்படின்னா, எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் வந்தவாசி, இருக்கிறதோ கள்ளக்குறிச்சி. என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து திருவண்ணாமலையிலேருந்து அங்கே கிராமம், அங்கே அந்த லாஸ்ட் பார்டர் வந்தவாசிக்கு போகும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து இன்டர்வியூ கார்டு. இன்டர்வியூ வந்து எப்படின்னா, இன்டர்வியூ கார்டு இல்லை, எக்ஸாமுக்கு வந்து கார்டு போகுது. இந்த தேதியில் உங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு. அப்போல்லாம் போஸ்டேஜில் தான் போவோம். 1999 99 இல்லை 2010 தான் எனக்கு கார்டு வந்துச்சு.
இவர் வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். இவருக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து கொஸ்டின் கேளுன்னு சொல்லுவார். நான் வந்து என்னென்னா தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் 100க்கு 100 அடிப்பேன். ஆனால் ஜிகேவில் வந்து என்னால் ஒரு 20 கொஸ்டின் கூட அடிக்க முடியாது. எப்படி சுச்சுவேஷன் தான், நான் இருந்தது ஒரு சின்ன கிராமம், எந்த நியூஸும் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது, எந்த இதுவுமே கேட்க முடியாது. அது அப்படியே ஆப்போசிட் எங்கள் வீட்டுக்கார். எல்லாம் அப்படியே ஜென்ரல் ஜிகே கொடுத்தீங்கன்னா 89, 90, 95 கூட அடிப்பார். அப்படியே டல்லு. ஸோ தமிழில் வந்து 20 கொஸ்டின் கூட அடிக்க மாட்டார். இது வந்து நான் யோசிப்பேன், கடவுள் ஏன் இப்படி ஆப்போசிட்டாக படைச்சிருக்கான், ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்துருந்தா ஒரு ஆள் ஒரு ஜாப் கிளியர் பண்ணலாம் இல்லையான்னு யோசிப்பேன். அப்போ தான் என்னாச்சுன்னா, இவர் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணின்னு இருந்த கொஸ்டின்லாம் வச்சுட்டு எனக்கு 2 பகல் 3 இரவு தான் அந்த நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு அந்த நியூஸ் வந்து கிடச்சி எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்த லெட்டரை கொடுத்து நான் போய் அந்த ஆல் டிக்கெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆல் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிற டைம். இப்போ ஏன் உங்ககிட்ட இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாருமே நீ இங்கே நினச்சாதான் முடியும். 3 இரவு 2 பகல். அந்த 2 பகலில் ஒரு பகல் வந்து அந்த 3வது பகல் இருக்கு இல்லையா, அந்த பகல் நேரம் ஃபுல்லாக நான் போயிட்டு இந்த எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு 10 வருஷம் ஆச்சு. நான் 95ல் டிப்ளமோ முடித்தேன். 2010 வந்து நான் எக்ஸாம் எழுத போகிறேன். எந்த எக்ஸாம் பற்றி சொல்கிறீங்கம்மா? டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் வந்து சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்கில் பேங்க் எக்ஸாம். சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம். எந்த கோச்சிங் சென்டரும் போல. 10 வருஷம். எனக்கு 99ல் மேரேஜ் ஆச்சு. 2010 நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன். சாதிக்கணும்னு நினச்சா எப்பவும் சாதிக்கலாம். 2010 நான் எழுதுறேன் அந்த எக்ஸாம். எனக்கு டைம் வந்து 3 இரவு 2 பகல். அப்படியே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், போனேன். அங்கே இருக்கிற இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போனேன். சார் இது மாதிரி நான் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ரீசெண்டாக இருக்க புக்கு வேணும்னு கேட்டேன். அங்கே இருந்த புக்கு அங்கே கொடுத்தாங்க. அப்படியே நேராக வீட்டுக்கு கூட போகல, கள்ளக்குறிச்சிட்டு திருவண்ணாமலை பஸ் ஏறி நேராக கள்ளக்குறிச்சிக்கு வந்தேன். பழைய புக்கு கடைக்கு போனேன். டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் புக்கு. நான் படித்தது பிஏ கோஆப்ரேஷன், படித்தது டிப்ளமோ கோஆப்ரேஷன். 2 அட்டாச்சாக இருக்குது. எனக்கு ஒரு 50% வந்து நான் படிக்கும் போதே நல்ல ஞாபகம் இருந்ததுனால அப்படியே வந்தேன். எனக்கு கிடைக்காத புக்கை பழைய புக் சென்டர் அந்த இடத்துல வாங்கினேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அந்த 3 நைட்டும் 1 மணி நேரம் கூட நான் தூங்கலை. எங்கள் வீட்டுக்காரையும் என் பிள்ளைங்களையும் தூங்க வச்சுடுவேன். நான் தூங்காமல் இருக்கேன்னு நினச்சா எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து பயப்படுவார். இது வரைக்கும் உண்மையிலே அவர் வந்து எங்களுக்காகவே தான் இருக்கார். அதுவரை நிறைய செஞ்சுருக்காரு. அவர் எங்கே எழுந்துக்குவாரோன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் போயிட்டு கதை சாத்தி தாப்பால் போட்டுட்டு லைட்டை போட்டு படித்தேன். எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு 34 வயசு எக்ஸாம் எழுதும் போது. அப்போ என்ன, திருவண்ணாமலையிலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரமும் இதுதான் நமக்கு லாஸ்ட் எக்ஸாம். போகும் போதும் படிக்கும் போதும் எழுதும் போதும் எழுதின பிறகும் இதை மட்டும்தான் நினச்சேன். இதோட நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இனிமேல்ட்டு நமக்கு கவர்மெண்ட் வேலைன்றது ஒன்று கிடைக்காது. இதுதான் லாஸ்ட்டு. கடவுள் என்ன வழி காட்டுறாரோ நினச்சி லாஸ்ட்டாக பாரத கடவுள் மேலே போட்டுட்டேன். முருகா என்னவோ வழி காட்டுறியோ அதை இனிமேல்ட்டு நான் ஏற்றுக்கிறேன். இனிமேல்ட்டு எனக்கு ஏஜ், அப்போ ஏஜ் லிமிட் வேறு. பிசிக்கு வந்து 35 வயசு வரைக்கும் எழுதலான்னு. இப்போ தான் ஏஜ் லிமிட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. இனிமேல்ட்டு என்னால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நானாக வந்து கொஸ்டின் பேப்பரை வச்சு ரிவைஸ் பண்ணேன். ஓரளவுக்கு வந்துட்டு மார்க் இருந்தது. ஒரு தெளிவாயிட்டேன், போயிடுவோம் வேலைக்கு, பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். அதே போல் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், வேலைக்கு போயிட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கார் சொன்னார்ல, நான் வந்து படிக்கலை தோத்துட்டேன் அப்படின்னு. அந்த ஜிகே கொஸ்டின் 20 கொஸ்டின் தான் அடிக்க முடியாத நான் 54 கொஸ்டின் அடித்தேன் எக்ஸாமில். தமிழ் அடித்தேன். ஃபுல்லாக அடித்ததுக்கு காரணம் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் கேட்ட கேள்விக்கும் அவர் எனக்கு சொன்ன பதிலும் நான் அவருக்கு சொன்ன பதிலும் இதுதான். ரிவைஸ்ன்றது லைஃப்பில் முக்கியமானது. ரிவிஷன்றது உண்மையிலே முக்கியமானது. புரிஞ்சுக்குங்க. ஒரு நாள் அந்த எக்ஸாம் எழுதுகிற ஒரு நாள் அந்த 3 மணி நேரம் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா, யோசிச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்துடலாம். எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். அதை மனசில் வச்சுட்டு நல்லா படிங்க. எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவங்க வந்து என்னோட அத்தை, என்னோட மாமா வந்திருக்காங்க, இன்னொரு மாமா வந்திருக்காங்க, கீழே உட்காந்துருக்காங்க.
அப்புறம் என்னோடய சித்தப்பா, சித்தி, என்னோடய சித்தப்பா, என்னோடய சித்தி, என்னோடய தாத்தா, என்னோட அப்பா, பாட்டி, அம்மா, அவங்க 3 பேரும் என்னோட சித்திங்க. சித்தப்பாங்களால வர முடியல. இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கணும். அம்மா, அப்பா, அம்மா பாசம், அப்பா பாசம் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம். ஆனால் 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்து நான் எங்கள் சித்தப்பா தான். எந்த சித்தப்பா? என்னோட ஃபஸ்ட்டு சித்தப்பா. வரல. அவர் இறந்துட்டார். இறந்துட்டாங்களா? ஸோ அவங்க தான் இந்த இடத்துல அவர் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் யூ சித்தப்பா. பாட்டி இல்லை வேணாம். ஏன் அழுவுறீங்க? எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் எதுவும் படித்ததில்லை. என் பசங்களை ஓரளவுக்கு படிக்க வச்சேன். அவங்க பசங்களை அவங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க. என் பேத்தி இந்த அளவுக்கு படிக்கிறாங்க. எங்கள் பசங்களாம் மதிப்பாக தான் காரணம். சரி, ஏன் அழுவுறீங்க? மைக்கில் நடுப்பையனை நினச்சா அதான் சித்தப்பான்றீங்களா? சூப்பர். ஒரு நிறைவான குடும்பம், நிறைவான மகிழ்ச்சி. அதாவது லோகேஸ்வரி வந்து இங்கே ஸ்டாண்டர்டான ரூல்ஸ்னு ஒன்றும் இல்லை. ஒன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல்ஸ் தான். இப்போ இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொருத்தரோட கதையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் வெற்றிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஒரே மாடலை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல் இருக்கும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அர்ச்சனாவும் கீர்த்தனாவும் சீக்கிரம் உள்ளே வரணும். புரியுதா இல்லையா? இதேமாரி சால்வை போடும்போது எந்திரிக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். உட்காருங்கம்மா, பேசும்போது போங்க. இப்போ நீங்கள் போகிறத நான் பார்க்க முடியலல்ல, புரியுதா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல். லோகேஸ்வரி வந்து எப்போதும் தலை குனிஞ்சியே இருப்பாங்க கிளாஸில். அதுதான் அவங்க அடிக்கடி மாட்டினதுக்குரிய அடிப்படை. அது ஏன் குனிஞ்சாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. கழுத்து வலின்னு குனிஞ்சிருவீங்களா? ஃப்ரண்ட்டில் வந்துரு. இந்த பக்கம் வாங்கம்மா. கழுத்து வலின்னு குனிஞ்சிருவாங்கன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் குனிவாங்க. அதை நான் பல தடவை சொல்லி அவங்க மாற்றிக்கல. அதனால் அவங்கள அடிக்கடி எழுப்பி விட்ருவேன். இதில் வந்து ரிவிஷன் முக்கியன்றத அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே நடத்துகிற ரிவிஷனை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அப்படி தானே? அம்மா பாட்டி இப்படி வாங்க, நானும் எம்ஜிஆர் மாதிரி ஆகிறேன். ஒரு ஃபோட்டோ எடுங்க. புரியுதா? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட்ஸை மாற்றி மாற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரிவிஷன் ரொம்ப முக்கியங்கிறத வலியுறுத்துகிறாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கணும். வெற்றி பெற வயசு ஒரு தடை இல்லை. அப்படி அங்கே பாருங்கம்மா, வெற்றி பெற வயசு ஒரு தடை இல்லைங்கிறதையும் அவங்க வந்து காட்டியிருக்காங்க. ஒரு வெற்றி எவ்வளோ பேரை மகிழ்விக்குன்றதை புரிஞ்சுங்க. லோகேஸ்வரி சொன்னதில் நிறையா சொன்னாங்க. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு. நீங்கள் திருப்பி கூட யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதில் ரொம்ப முக்கியம் அவங்க வலியுறுத்துறது கன்சிஸ்டன்சி. ஒரு தோல்வியை பார்த்து தோன்றாமல் தொடர்ந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி தொடர்ந்து படிக்கும்போது என்ன மாதிரி ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் கன்சிஸ்டன்சி. கரெக்டா? ஒன்று மெடல் பற்றி நான் வந்து இத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன். ஆனால் நான் வந்து மெடல் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு டைம் கூட நான் மெடல் வாங்கினதே கிடையாது. என்னோடய இத்தனை வருஷம் ஜேர்னியில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மெடல். ₹10 வாங்க. இது ஃபஸ்ட்டு வாங்குகிற என்னோட இலவச பணம் இல்லை. இன்னும் அதிகமாக வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் சார் கையால் மட்டும் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். வெளியே மக்களுக்காக மட்டும்தான் எல்லாம். அது என்னோட கடமையை நான் கண்டிப்பாக செய்வேன்னு இங்கே சொல்கிறேன். ப்ராமிஸ். எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களா? சால்வை போட்டுங்க. எல்லாருமே சால்வை போட்டுங்க. சார் குட்டீஸ் குட்டீஸ் வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. ஒரு வேனே புக் பண்ணி வந்திருக்காங்க போல இருக்கு. நீங்களும் இது மாதிரி தான் வரணும் பார்த்துக்க. சும்மா அப்பா அம்மாவோட மட்டும் வரக்கூடாது, தெருவையே கிளப்பி கூட்டு வரணும்.
நல்லா கேக்குது. கை லோகேஷ் இப்படி வைங்கம்மா. லோகேஸ்வரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர். லோகேஸ்வரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர். லோகேஸ்வரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர். வெற்றி நிச்சயம்.